ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் டேல என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் கிளிப் பார்த்தரலாம். நம்ம ஹீரோயினை பார்த்து லியாங் வந்து பயந்து போயிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம சான் வந்துட்டு சான் கிட்ட கேட்கான், நீ அவனை எதுவும் பண்ணிட்டியா, உனக்கு ஏதாவது சீக்ரெட் ஐடென்டிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதுல இருந்து கண்டினியூ பண்ணலாமா? அப்பதான் வந்துட்டு சாங் சொல்றான், ஆமா ஆமா, எனக்கு வந்துட்டு சாங்ஜிங்கிற ஐடென்டிட்டி மட்டும் இல்ல, அதை தாண்டி இன்னொரு ஒரு பெரிய ஐடென்டிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா, ஆமா நான் தான் சானோட ஹஸ்பண்ட் ஆச்சே, இதை விட எனக்கு இன்னொரு ஐடென்டிட்டி வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேக்குறான். இதை கேட்ட ஹீரோயின், நான் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்கல சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறா. ஹீரோவா அப்படியே அவன் இங்க இருந்து போகவும் யோசிச்சு பாக்குறான், ஒருவேளை என்னோட ஐடென்டிட்டி மட்டும் இவளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னை பார்த்து ரொம்ப பயந்துருவா. நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணுல மட்டும் நான் வந்துட்டு ரொம்ப கிளியரா இருக்கேன், இவ எனக்கானவ. எந்த சுச்சுவேஷன்லயும் நான் இவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்காக நான் என்னோட ஐடென்டிட்டியை கூட ஹைட் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசிட்டு போய் சானை கூப்பிடுறான். அதை பார்த்து சான்மே, என்ன நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்க இவன் சொல்றான், நீ இல்லாம எப்படி போவேன், வா நம்ம போயிட்டு மிட் நைட் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம ஹீரோயின்மே அவன் கொண்டு வந்த பைசைக்கிள் அப்படியே பின்னாடி ஏறி போயிட்டு இருப்பான். அதெல்லாம் வந்துட்டு தூரத்துல இருந்து அப்படியே லியாங் வந்து பாத்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசி போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை அப்படியே பார்த்து அங்கேயே பாத்துட்டு இருப்பான். பின்னாடி வந்த லில்லியை வந்து கவனிச்சிருக்க மாட்டான். லில்லி அப்படியே ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போயிருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி இப்படி சந்தோஷத்துல வந்து ஹக் பண்றா. ஹக் பண்ணாவ அங்க என்ன பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க இவன் தான் பயந்து போய் பாத்துட்டு இருப்பானே, அதனால உண்மையை சொல்ல மாட்டான். இல்ல சும்மாதான் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்ன அவன் அதை சொல்லி முடிச்ச உடனே லில்லி கிட்ட சொல்றான், எனக்கு உங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு வேற ஜாப் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி சொல்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதை கேட்டு லில்லி கேக்குறா, உனக்கு ஏதாவது மூளை ஏதாவது குழம்பிருச்சா என்ன, இல்ல நீ நல்ல பையனா தானே இருந்த, நீ எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா, நீ வந்துட்டு இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட் மட்டும் முடிச்சு கொடுத்துட்டீன்னு வச்சுக்கேன், இதுக்கப்புறம் கண்டிப்பா நீ வந்துட்டு காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது எதுக்கு அதை நம்ம வேஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லில்லியுமே கேக்குறா. லியாங் சொல்றான் அதுக்கு, அது எனக்கு தெரியும், ஆனா நான் எல்லாம் சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு லியாங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். லில்லி லியாங்க பார்த்து, வாய மூடு, இதுதான் எங்க அப்பா உனக்கு பண்ற லாஸ்ட் ஹெல்ப், இதுல மட்டும் நீ மட்டும் சக்சஸ் பண்ணலன்னு வச்சுக்கேன், இதுக்கப்புறம் எங்க அப்பா உனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டாரு அப்படின்னு இவ சொல்ல இவனா கொஞ்சம் கொஞ்சமா பேச ட்ரை பண்றான். அங்க என்ன நடக்குதுன்னு நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல லில்லி சொல்றா, எனக்கு ஒன்னும் புரிய வேணாம், எனக்கு ஒன்னும் தெரியவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா நம்ம லியாங் கையில ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் இருக்கும், அது கீழே விழுந்திருக்கும். அதை கரெக்டா அந்த லில்லி எடுக்க அதுல பார்த்தா சான் நேம் இருக்கும். அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்ல சானோட நேமை பார்த்து இவ ரொம்ப கோவப்படுவா. இவ கோவப்படுறத பார்த்து இவனுமே சொல்லுவான், இதுக்காக தான் சொன்னேன் நான் அங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஸ்டார்டிங் தெரியாது அவன் அங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இவன் பேச இவ வந்து சொல்றா, ஏய் சான், எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உன்ன சும்மா விட மாட்டேன், இதுக்கு மேலதான் பாரு நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே பேசிட்டு, வா இங்க இருந்து முதல்ல வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு லியாங்க கோவத்தோட கூப்பிட்டு போறா. இங்க இருந்து அப்படியே சீன் கட் ஆகும். நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. எப்போதும் போல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து டிராப் பண்றான். டிராப் பண்ணிட்டு போகும்போது எப்போதும் போல சொல்லிட்டு போறாதான், நான் வருவேன் வெயிட் பண்ணு, தனியா போயிடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படியே இங்க இருந்து சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வந்து டிராப் பண்றான் இல்லையா, அதை வந்துட்டு ஒரு மூலையில நின்று இந்த லில்லியுமே பாத்துட்டு இருப்பா. யார் கூட அப்படின்னா ஜாக்னு ஒரு பையன் கூட. சோ பாத்துட்டு இருந்தது மட்டும் இல்லாம அந்த பையன் கிட்ட வந்து சொல்றான், இவ பேரு தான் சான், இவன் வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல தான் படிக்கிறா, இவளை வந்துட்டு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா இவ வந்துட்டு உன் பிரதர் இன் லாவுக்கும் எனக்கும் நிறைய ப்ராப்ளம் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்ல அந்த ஜாக்மே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஆனா பார்க்க அந்த மாதிரி தெரியல, ஏன்னா இவளை பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, அது மட்டும் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கா அப்படின்னு சொல்ல லில்லி சொல்றா, ஆமா ஆமா பார்க்க அப்படிதான் தெரியும் அப்படின்னு சொல்ல ஜாக் சொல்றான், நீ ஒன்னும் பயப்படாத, அழகா இருக்கால, இனிமே நாங்க இவளை வச்சு விளையாண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுவான். அதெல்லாம் கேட்ட லில்லியுமே, சொல்லாத ஃபர்ஸ்ட் செய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அப்படியே கிளம்புறா. கிளம்புனது மட்டும் இல்லாம, ஏய் சான் பாரு, உன்னோட ரெப்புடேஷன் எல்லாத்தையும் நான் காலி பண்றேன் ஸ்கூல்ல வச்சு, காலி பண்ணது மட்டும் இல்லாம நீ எந்த வில்லேஜ் சைட்ல இருந்து வந்தியோ அங்கேயே நான் உன்னை திருப்பி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா பேசிட்டு போறா. இங்க இருந்து அப்படியே சீன் கட் ஆகுது. கிளாஸ்மே முடிஞ்சிரும், எல்லா ஸ்டூடெண்ட்டும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின்மே அங்க இருந்து பேக் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு போய்கிட்டு இருப்பா. கடைசியில பார்த்தா அந்த ஜாக் இருக்கான் இல்லையா, ஒரு 4-5 பசங்களோட வந்து அப்படியே நம்ம ஹீரோயினை கிளாஸ் ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுறான். வந்தது மட்டும் இல்லாம சான் கிட்ட போய் பேசுறான், ஏய் பியூட்டி, நம்ம ஏன் இன்னைக்கு நைட்டு மிட் நைட் ஸ்நாக்ஸ் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு, சாரி என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக வெளியே வெயிட் பண்றாரு, நான் இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போறதுலயே குறியா இருப்பா. அவளை போக விடாம இவ மறைச்சு வச்சுப்பானுங்க, கதவு கிட்ட 2 பேரு, கிளாஸுக்குள்ள 2 பேருன்னு சொல்லிட்டு சுத்தி இவனை வந்துட்டு மறைச்சு வச்சுப்பாங்க.
அதை பார்த்துட்டு அவளுமே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஜாக் சொல்றான், உங்ககிட்ட கேட்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஆனா எனக்கும் கேட்க வேணாம்னு தான் தோணுது. ஆனா உன் அழகா பார்க்கும்போது எதுவும் கேட்காம இருக்க முடியல. ப்ளீஸ் என் கூட வந்துட்டு ஒரு மிட் நைட் ஸ்நாக்ஸ் மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கு சான் கேக்குறா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? என் ஹஸ்பண்ட் வெளியே வெயிட் பண்றாருன்னு சொல்லிட்டு இருக்கேன், வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப லூஸ் மாதிரி வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு போகணும் வெளியே போகணும்னு கூப்பிட்டுட்டு இருக்க, சொன்னா புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு ஜாக் கேக்குறான், ஆமா ஆமா கேள்விப்பட்டேன், இந்த உடஞ்ச சைக்கிள்ல ஒருத்தன் கீழே நிக்கிறானே அவன் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, அவனையும் மேல கூப்பிடு, நம்ம விளையாடுற விளையாட்ட அவனும் பாக்கட்டும், எனக்கும் ஆசை இருக்காதா நான் உன்னை ரசிக்கிறத அவன் பார்த்து ரசிக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசுவான். அப்பதான் வந்துட்டு இவன் அதெல்லாம் கண்டுக்காம இவனை திட்டிட்டு அப்படி கிளம்ப போவா. அப்பதான் இவன் சொல்லுவான், ஏய் நெல்லு, நீ எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு தெரியும், அந்த பங்கை தானே மேரேஜ் பண்ணிருக்க, எதுக்காக? அக்கௌண்ட்டுக்காக தானே, அக்கௌண்ட்காக மேரேஜ் பண்ண உனக்கு அதையும் தாண்டின விஷயம்லாம் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டபுள் மீனிங்கோட பேசுறான். இவளுக்கு வந்துட்டு என்ன தோணும் அப்படின்னா, அவன் டபுள் மீனிங்ல பேசுனது கூட அவளுக்கு வந்து பெரிய விஷயமா தோணாது. இவனுக்கு நம்மளை பத்தின விஷயங்கள்லாம் எப்படி வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஏய் உன்னை இங்க யாரு அனுப்பி வச்சது, எதுக்காக நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறா. அப்பதான் வந்துட்டு இந்த ஜாக் சொல்றான், அது ஏமா இந்த டைம்ல கேக்குற, எவ்வளவு நல்ல மூட்ல இருக்கேன், என் மூட ஸ்பாயில் பண்ற அளவுக்கு யார் இங்க உன்னை அனுப்புறான்னு கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அவன் வந்த இன்டென்ஷன்லயே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான். இவன் இப்படிலாம் பேசுறத பார்த்து நம்ம சான் கோபத்தோட இங்க கிளம்ப ட்ரை பண்ணுவா. கரெக்டா இவனுமே வந்துட்டு நம்ம சான் மேல வந்து கை வச்சிருவான். அப்ப வந்துட்டு இவ சொல்றா, ஏய் என் மேல இருந்து கையெடுறா, நீ மட்டும் இப்ப எனக்கு கையை எடுக்கல நான் இங்க இருக்க டீச்சர்ஸ் வந்து கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்ல இருக்கிற மொத்த பேரும் சிரிப்பானுங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஜாக்கோட அம்மா தான் வந்து இந்த ஸ்கூலோட பிரின்சிபலாம். சோ வந்துட்டு இவனால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா, இது வந்து சாங்மியாங்குடைய இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கிற ஸ்கூல். ஸோ வந்துட்டு இவங்க ஃபேமிலிக்கும் வந்துட்டு சாங்மியாங்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் போல. அதையும் சொல்றான், உன்னாலலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட்ல நாங்க இருக்கோம், இன்கேஸ் நீங்க இருக்கவும் யாரையாவது கூப்பிட்டு வச்சுக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்ண அவங்க வந்தா கூட அவங்க நிலைமை நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது, அந்த அளவுக்கு சாங்மியாங் அவரை வந்து சுக்கு நூறு ஆக்கிடுவாரு ஒண்ணு இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு சாங்மியாங்க இருக்க ரெப்புடேஷனை வந்துட்டு ஒன் பை ஒன்னா தப்பு தப்பா இவனுங்களே வந்து காலி பண்ணுவானுங்க. இதை கேட்டு நம்ம சாண்ட்மே இங்கேயும் சாங்மியாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அகைன் சாங்க பத்தி தப்பான நியூஸே கேள்விப்படுறனால இவன் மனசுக்குள்ள வந்துட்டு சாங்க பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்து வந்துடும். அந்த டைம் தான் கரெக்டா ஒரு சாருமே வந்துட்டு கிளாஸை விட்டு கிராஸ் பண்ணுவாரு. வேமா நம்ம சாண்ட்மே சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வந்து சார் கிட்ட வந்துட்டு இவனுங்க வந்துட்டு அப்படியே உல்டாவா பேசுவானுங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு என்ன வந்துட்டு நைட் ஸ்நாக்ஸ் கூப்பிடுது சார் அப்படின்னு சொல்ல இவளுமே வந்துட்டு நடுவுல பூந்துட்டு, இல்ல சார் இங்க நடக்கிறது எல்லாமே போய் இவனுங்க தான் வந்து என்ன வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடவான்னு கூப்பிட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல சார் வந்துட்டு இவன் பெரிய இடத்து பையன் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு, ஜாக் டைம் ஆச்சு எல்லாரும் போயிட்டாங்க, நீ இங்க இருந்து கிளம்பு போய் ரெஸ்டட் அப்படின்னு சொல்ல இந்த சாரை பார்த்து ஜாக்மே கேக்குறான், சார் நீங்க ரொம்ப நல்லவர் இல்லையா, சோ நீங்க எங்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க, அந்த நல்லதுக்கெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரையும் புடிச்சு இழுத்து பெஞ்ச் மேல அப்படியே தலையை ஒரே ஓங்கி அடிச்சு அப்படியே அந்த தலையும் புடிச்சு நசுக்கி வச்சிருவானுங்க. இந்த சாருமே வந்துட்டு, ஜாக் நீ வந்துட்டு ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா போயிட்டு இருக்க, லாவெல்லாம் மீற உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து ரொம்ப காமா பேசுறாரு. அதுக்கு அந்த ஜாக்மே சாரை பார்த்துட்டு, லாவா, இங்க நான் தான் லா, நான் எடுக்கிறதுதான் டிசிஷன், நான் சொல்றத மீறி இங்க என்ன நடக்கும், நீங்கெல்லாம் எனக்கு கீழே தான், இது என்னோட ஸ்கூல், நான் நினைக்கிறது மட்டும்தான் இங்க நடக்கும், ஒருவேளை யார்கிட்டயாவது நீங்க போய் இந்த கம்ப்ளைண்ட் பண்ண நினைச்சாலும் அதுக்குமே வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்றான். அப்படியே இங்க இருந்து சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. கீழே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போயிட்டு இருப்பாங்க. போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினை காணுமேன்னு சொல்லிட்டு ஒரு 2 பொண்ணுங்க கிட்ட கேக்குறான். இந்த மாதிரி வந்துட்டு சான் இன்னும் என்ன பண்றா கிளாஸ்ல வரலையா அப்படின்னு கேட்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களாம் ஓடிடுவாங்க. திருப்பி யோசிச்சுட்டு இருக்கான், நம்ம சீக்கிரமே வந்துட்டோம், நம்ம வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து போன மாதிரியும் தெரியல, என்ன பண்றா, நான் தான் வர்றதுக்கு முன்னாடி போக கூடாதுன்னு சொல்லியிருக்கல, என்ன இருக்கும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் இங்க இருந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே கிளாஸ் ரூம் தான் காமிக்கிறாங்க. அப்படியே நம்ம சான் கிட்ட இவனுங்க எல்லாமே டைம் ஆக அப்படியே ரொம்ப க்ளோஸ் அப்ல போயிருவானுங்க. அப்படியே இங்க இருந்து ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு ஒரு கடத்துக்கு மேல வீட்டுக்குமே போன் பண்ணிடுவான். இந்த மாதிரி வந்துட்டு சான் அங்க இருக்கலான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வீட்டுல இருக்கவங்களே சொல்லுவாங்க, இல்ல இங்க யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இங்க ஜாக்க பார்த்தா நம்ம சான் மேல வந்து கைய வச்சிருவான். ஸோ வந்துட்டு கையை வைக்கவும் நம்ம சான்மே தப்பிச்சு போறதுக்காக இப்படி கையை எடுப்பா. கையை எடுக்கும் போது பார்த்தா அவ ட்ரெஸ்ஸுமே கிழிஞ்சிரும். இங்க கீழே பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு கால் வரும். அவனுடைய கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து அவனுக்கு சொல்லுவாங்க, வீட்லயும் இல்ல அண்ணி, இந்த மாதிரி வந்துட்டு வீட்டுக்கு போற வழியிலயும் அண்ணி இல்ல, நீங்க ஸ்கூல்ல நல்லா தேடுங்க அப்படின்னு சொல்ல
இவன் பேசிட்டு இருக்க டைம்ல கரெக்டா ஸ்கூலுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது. சாங்ஜின் எப்படியாவது என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம சான் தான் கத்துறா. சான் சவுண்ட கேட்டு இவன் வேமா ஸ்கூலுக்குள்ள ஓடி வருவான். அப்படியே இங்க இருந்து சீனை கட் பண்ணி கிளாஸ் ரூம்குள்ள தான் காமிக்கிறாங்க. சான் வந்துட்டு இவன் சட்டையை கிழிக்கவும் அதுக்கு மேல தன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவகிட்ட ஒரு கத்தி இருக்கும். அதை எடுத்து கரெக்டா அந்த ஜாக்கை வந்து குத்திடுவா. இவ கரெக்டா குத்தி முடிக்க கரெக்டா நம்ம ஹீரோவுமே கிளாஸுக்குள்ள வந்து என்டர் ஆயிடுவான். அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சது மட்டும் இல்லாம நம்ம சானோட ட்ரெஸ் எல்லாம் பிஞ்சிருக்கும் இல்லையா, சோ அவன் போட்டிருக்க ஜாக்கெட்டையுமே கழட்டி கொடுத்துட்டு அப்படியே தனக்குள்ள வந்துட்டு அவள் அப்படியே அரவணைச்சு ஹக் பண்ணி வச்சுப்பான். அப்பதான் வந்துட்டு நம்ம சான் அழுதுட்டே கேக்குறான், ஏன் சாங் இவ்வளவு லேட்டா வர்ற, என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டே அப்படின்னு சொல்லி கேட்க சாங்குமே சொல்றான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உனக்கு வரவிட மாட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கேட்கறான். அப்பதான் வந்துட்டு சான் சொல்றான், ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் இதுல இருக்க ஒருத்தனை வேற குத்திட்டேன் அப்படின்னு சொல்ல இவனுமே சொல்றான், உன் மேல எந்த தப்பும் இல்ல, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்படிதான் வந்து தைரியமா ஹேண்டில் பண்ணணும், நீ ஒண்ணு அவனுங்க கிட்ட பிரச்சனைக்கு போலையே, அவனுக்கு தானே ஃபர்ஸ்ட் உன்கிட்ட ப்ராப்ளம் பண்ணானுங்க, சோ நீ பண்ணது கரெக்ட் தான், நீ உன்னை எதுவும் பெருசா வந்து தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத அப்படின்னு சொல்ல அப்பதான் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்ப போறாங்க. கரெக்டா அந்த டைம் பார்த்து கிளாஸ் ரூம்குள்ள லில்லி என்ட்ரு ஆயிடுவா. என்ட்ரான லில்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹீரோ அடிச்சு பத்திருப்பான் இல்லையா, அவனுக்கு போய் சொல்லிட்டானுங்க போல. இவ வேமா கோவத்துல வந்து கத்துறா, ஏய் சான் இது யார் தெரியுமா, என் ஆன்டியோடைய ஒரே ஒரு பையன், இவனை போய் இப்படி ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் வந்துட்டு இவ யோசிக்கிறா, ஆமா நம்ம குத்துன பையன் வந்து இந்த ஸ்கூலோட பிரின்சிபலோட பையன், சாங்மியாங்கோட இன்ஃபுளுன்ஸ் வேற இருக்கு, இதுல நம்ம எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்ம சாங்க மட்டும் இதுல வந்து இன்டர்ஃபியர் பண்ணிடவே கூடாது, என்ன பிரச்சனை நமக்கு வந்தாலும் பரவாயில்ல, சாங்ஜினுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு, சாங்ஜின் நீ இங்க இருந்து கிளம்பு, இங்க நடந்த உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல இப்பதான் வந்துட்டு சாங்ஜின் நம்ம ஹீரோயினை பார்த்து கேக்குறான், நீ என்ன மறந்துட்டியா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தா இங்க இருந்து சீனை கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கையில அவளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்து ஒரு கத்தியை கொடுத்திருப்பான். உனக்கு ஏதாவது கஷ்டமான சுச்சுவேஷன் வரும்போது இந்த கத்தியை நீ யூஸ் பண்ணிக்கோ, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உன் பக்கம் நான் இருப்பேன் சப்போர்ட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பான். அந்த பிளாஷ்பேக் தான் காமிச்சிருப்பாங்க. அததான் ஹீரோ வந்து சொல்றான், இந்த மாதிரி உனக்கு எந்த சுச்சுவேஷன்லயும் உன் கூட நான் இருப்பேன்னு சொன்னா இல்லையா, சோ வந்து உன் கூட இப்ப நான் தான் இருக்கணும், எது வந்தாலும் பாத்துக்கலாம், வா சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து பேசியிருப்பான். அதை பார்த்து லில்லி கேக்குறா, என்ன அகைன் உன் ஹீரோயிஸ வந்து இங்க காமிச்சிட்டு இருக்கியா, இனிமே அதை காமிக்கிறதுக்குலாம் இங்க ஒரு வேலையும் இல்ல, இதுதான் உன் லைஃபோட எண்டிங்கா கூட இருக்கும், இரு என் அப்பாவும் ஆன்டி வரட்டும் அப்புறம் தான் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் மிரட்டிட்டு இருக்கா. நம்ம சாங்ஜின் இருப்பான் இல்லையா, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நம்ம சானை கூப்பிடுவான். அந்த இடத்துல பார்த்தா லில்லி போகவே விட மாட்டா, ஆர்கியூமெண்ட் பண்ணுவா, எப்படி நீங்க போலாம், என் அம்மாவும் ஆன்டியும் வராம இங்க இருந்து இங்க யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழிய மறைச்சு வச்சுப்பான். உள்ள என்ட்ரான அவங்க கிட்ட லில்லி போயிட்டு ஒப்பிக்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தம்பிக்கு அடிபட்டதுக்கு காரணம் இந்த சாங்கும் சானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண அவனுங்க 2 பேரும் வந்தவனுங்க இந்த பையனை பாத்துக்கிட்டே, என் பையனை இப்படி ஆளாக்கணும்னு நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். அப்பதான் நிமிந்து யாரு பண்ணதுன்னு பாப்பாங்க. அந்த இடத்துல நிக்கிறது சாங்மியாங்னு அப்பதான் இவங்களுக்கு தெரியும். சாங்மியாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கிங்ல நிப்பானுங்க. அப்படியே கரெக்டா வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சானே பேச ஆரம்பிச்சிருவா. இந்த மாதிரி வந்துட்டு இந்த பையனை குத்துனது நான் தான், என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, என் ஹஸ்பண்ட்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல இவனுங்க அப்படியே ஷாக்கிங் ஆயிடுவானுங்க. என்னது ஹஸ்பண்டா, சாங்மியா மேரேஜ் பண்ணிட்டாரா, அதுவும் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஷாக்கிங் ஆகுறாங்க. இதை சொல்லி முடிச்சிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து மயங்கி நம்ம ஹீரோ மேலே அப்படியே விழுந்துருவான். இவன் மயங்கி விலகவும் நம்ம ஹீரோமே பதட்டத்துல அப்படியே இவங்களாம் முறைச்சு பார்த்துட்டு நம்ம சேனை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். தூக்கிட்டு போறானே அவனை ஒண்ணுமே பண்ணாம நிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த லில்லி வந்து கத்துறா, அப்பா ஜாக்க இந்த அளவுக்கு ஆக்கியிருக்கானுங்க, அடிச்சு குத்தி போட்டு அவனுங்க படுக்க இங்க இருந்து போயிட்டு இருக்கானுங்க, நீங்க அவனை எதுவுமே பண்ணாம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லியுமே வந்துட்டு உங்ககிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்றான். ஆர்கியூமெண்ட் பண்ண லில்லிக்கு பலார்னு ஒரே ஒரு அறை அவங்க அப்பா கொடுத்துருப்பாரு. அறை அப்படியே பயங்கரமா இருந்திருக்கும். அப்படியே ஷாக்கிங்ல நிக்கிறா, எதுக்கு நம்ம அப்பா இப்ப நம்மள அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவர் சொல்றாரு, அவர் யார் தெரியுமா, அவர் தான் சாங்மியாங் அப்படின்னு சொல்ல இவளுக்கு அப்படியே ஷாக்கிங் ஆயிரும். என்னது இவர் தான் சாங்மியாங்கா, இவர் சாங்மியாங்க கல்யாணம் பண்ணி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்துல அப்படியே ஷாக்கிங் ஆகி நிப்பா. அப்பதான் அவங்க அப்பா சொல்றான், போச்சு உன்னால ரோர் ஃபேமிலியோடைய மொத்த ரெப்புடேஷன் காலி, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க 2 பேர் தான், போச்சு நம்ம கதையே காலியாக போகுது, இவர் நம்மள என்ன பண்ண போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருக்கானுங்க. அப்படியே இங்க இருந்து சீன் கட் ஆகி ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. சானுக்கு வந்துட்டு ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி தான் வந்திருக்கும் அங்க நடந்த சுச்சுவேஷனை பார்த்து. சோ டாக்டர் சொல்றாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்துட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது டாக்டர் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. நம்ம சாங்ஜின் வந்து அதை யோசிச்சு பாக்குறாரு. எல்லாருக்கும் முன்னாடி தைரியமா போயிட்டு நம்ம சான் வந்து பேசியிருப்பாரு இல்லையா, இதெல்லாம் பண்ணது நான் தான், என் ஹஸ்பண்ட் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். நமக்காக இவ எல்லா இடத்துலயும் ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறா, நம்ம தான் இவளுக்காக இருக்கணும், நம்மளை விட்டா இவளுக்கு யாருமே இல்ல, ஏன்னா நமக்காக இவ்வளவு டீப்பா வந்துட்டு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அப்படியே மயக்கத்திலேயே சாங்ஜின் சாங்ஜின் என்னை விட்டு எங்கேயும் போயிடாத,
இவங்களாம் சாங்மியாங்களுடைய ஆளுங்க, வா நம்ம இங்க இருந்து ஓடிடுவோம்னு சொல்லிட்டு அப்ப கூட பயத்துல சாங்மியாங்க பத்தி பயப்படுறா. அப்பதான் இவன் யோசிக்கிறான், என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க இவனுங்க என் ரெப்புடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா இப்ப இங்க இருந்து அப்படியே சீன் கட் ஆகுது. வெளியே போனா லியோ பிரதர் இருப்பார் இல்லையா, அவர் தான் வந்திருப்பாரு. அப்ப வந்து அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு இத்தனை வருஷமா உங்க நேம சொல்லி அவங்க அராஜகம் பண்ணிட்டு உங்க நேம சொல்லி சொல்லி எல்லாத்தையும் உங்க பேருக்கு எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல இவனுக்காக பயங்கர கோவம் வந்துரும். என்னோட மொத்த ரெப்புடேஷனை காலி பண்ணி வச்சிருக்கானுங்க. சானுக்கு என்ன பார்த்து சுத்தமா கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. நான் வந்துட்டு இவர் நல்லவன் சொன்னா கூட நம்ப மாட்டா. அந்த அளவுக்கு என்னுடைய ரெப்புடேஷனை காலி பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தோட இங்க இருந்து கிளம்புறான். இங்க இருந்து சீன் கட் பண்ணி ஒரு குடோனை தான் காமிப்பாங்க. அந்த குடோன்ல பார்த்தா இந்த லில்லியோடைய அப்பா, ஆன்டி, அப்புறம் வந்து நம்ம சான் கிட்ட பிரச்சனை பண்ணான் இல்லையா, அவன் எல்லாரையும் மொத்தமா வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவங்க உங்களுடைய ஒய்ஃப்னு தெரியாது, கண்டிப்பா வந்துட்டு நான் உங்ககிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம், நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, வேற எதுவும் எங்களை வந்துட்டு இது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல இவனுக்கு வந்து பயங்கர கோவம் வந்திருக்கு. எல்லாரையும் போய் அடிக்கிறான். ஏண்டா நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் என்னோட நேம இத்தனை வருஷமா யூஸ் பண்ணிருக்கீங்க, இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு பதில் தான், நீங்க எல்லாருமே இதுக்காக ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல இங்க இருக்க எல்லாரும் கெஞ்சுறாங்க. ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருப்பாரு இல்லையா, கரெக்டா இவர் வந்துட்டு லில்லியை தான் போக்கஸ் பண்ணுவாரு. அப்ப லில்லியுமே வந்துட்டு இவரை பார்த்து கேக்குறாரு, அந்த சேனை போயா நீங்க மேரேஜ் பண்ணீங்க, போயும் அவ வந்துட்டு அவ இருந்த வில்லேஜ்லயே நிறைய பசங்க கூட வந்து பழகிட்டு இருந்தவ. அது மட்டும் இல்லாம இங்க அவ எதுக்காக வந்தான்னு தெரியுமா, என் ஹஸ்பண்ட் எப்படியாவது வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கேயே வந்தா. அவ வந்து இந்த மாதிரிலாம் இருக்க ஒரு பொண்ணு, அவளை போய் மேரேஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது மட்டும் இல்லாம, நீங்க எப்படி இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணலாம், ஆல்ரெடி உங்களுக்காக 8 இயர்ஸா சாரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தானே, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்துட்டு லாராவை மேரேஜ் பண்ணாம இவ்வளவு போய் மேரேஜ் பண்ணிருக்கீங்க, நீங்க லாராவை முட்டாள்தனமாக்கி வச்சிருக்கீங்க, எப்படி நீங்க லாராவை ஏமாத்திட்டு இவ்வளவு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரி மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கிறா. இவனுக்கா பயங்கர கோவம் வந்துரும். எல்லாரும் ஒரு அற விட்டுருவான். என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க, இப்படிதான் இதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபை பத்தி தப்பா பேசினேன், இப்ப என்ன பத்தி தப்பா பேசிட்டு இருக்க, நான் வந்து உங்ககிட்ட சொன்னா இந்த மாதிரி நான் வந்து லாவா மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுற, உன்னெல்லாம் ஜெயில தான் போடணும்னு சொல்லிட்டு பலர் நாளை அறைய வர விட்டுருவாரு. ப்ளீஸ் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை தூக்கி விசிட்டு போயிருவாரு. இதுல நீ சைன் போட்டே ஆகணும், உங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே பார்த்தா சாங்ஜின் சவுண்ட் கேட்கும். பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருப்பா. அப்படியே இவனும் பதட்டமா லியோ பிரதர் கிட்ட இவங்க எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இவருமே வந்து வெளியே போறாரு. வெளியே போய் பார்த்தா நம்ம சான் தான் வந்து நிப்பா. சாங்க பார்த்து, சான் உனக்கு ஒன்னும் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்க இவன் சொல்றான், இல்ல எனக்கு ஒன்னும் ஆகல, ஏன் நீ இப்ப இங்க வந்த அப்படின்னு கேட்க, இல்ல இங்க இருக்க நர்ஸ் எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு சாங்மியாங் அப்புறம் அவங்களுடைய நெய்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்க ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னு சொன்னாங்க, அதான் நான் பயந்துட்டு அவர் உன்னை வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாரோன்னு சொல்லிட்டு, உனக்கு எதுவும் ஆகல தானே அப்படின்னு கேட்க, அப்பதான் வந்துட்டு சாங் சொல்லுவாரு, இல்ல அவர் வந்து ரொம்ப கரெக்டான பர்சன், யாரு மேல தப்பு இருக்கோ அவங்களதான் தண்டிப்பாங்க, உங்ககிட்ட பிரச்சனை பண்ண எல்லாரையுமே அவர் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல இவளுமே வந்துட்டு, இல்ல சாங் எனக்கு அவரை பத்தி நம்பிக்கையே இல்ல, அப்ப அவர் இங்கதான் இருக்காரா, வா நம்ம இங்க இருந்து கிளம்பிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்பிடுவா. அப்படியே இங்க இருந்து சீன் கட் ஆகுது. ஜெயில தான் காமிக்கிறாங்க. சாங்மியான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ள போயிருவாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்க பொண்டாட்டிய பாக்குறதுக்காக லியாங்மே வந்துட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். அப்ப போயிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. லியாங் சொல்றான், நான் தான் சொன்னனே உங்ககிட்ட படிச்சு சொன்னல, அவங்க கிட்ட எதுவும் வச்சுக்காத, சொந்த கால நீயே சூனியம் வச்சுக்கிற மாதிரிதான், உனக்கே அது பேக் ஃபயர் ஆயிரும், நான் படிச்சு சொன்னல, என் பேச்ச எங்க கேட்ட அப்படின்னு கேட்க, அப்ப இவ கேப்பா, அப்ப உனக்கு முன்னாடியே தெரியுமா இவங்கதான் வந்துட்டு சாங்மியாங் அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு தெரியும், ஆனா அவர் வந்துட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு, அதனாலதான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்லுவான். இவனுக்கா பயங்கர கோவம் வரும், நீ பண்ண ஒவ்வொரு சில்லியான விஷயத்தால பாரு என்னோட வேலையே ஒண்ணும் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுவான். இவன் கோவப்படுறத பார்த்து இவ கேப்பா, என்ன அதுக்காக இப்ப நீ வந்துட்டு உன் எக்ஸ் கிட்ட போக போறியா அப்படின்னு கேட்க, இவன் சொல்லுவான், நீ பைத்தியக்காரத்தனமா பேசாத, நான் என்னைக்குமே உன்னை விட்டு அவகிட்ட போக மாட்டேன், நீ ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, அவகிட்டயே நான் போறேன், இனிமே அவ எதுக்கு என்கிட்ட வர போறா, அவளை யாரு மேரேஜ் பண்ணிருக்கான்னு உனக்கே தெரியும்ல, அப்படி இருக்கப்ப அவன் நம்மளாம் அவன் லைஃப் சைடு போக கூடாது, அப்படி இருக்கப்ப நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, உனக்கு புரியாதான் நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவத்துல ஒரு பக்கம் பெணாத்திட்டு இருக்கான். அப்பதான் வந்துட்டு இவன் வேலையிலும் புலம்பிட்டு இருப்பான் இல்லையா, இவ சொல்லுவா, இந்த சாங்மியாங்கையும் இந்த சானி நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், இவங்க 2 பேரையும் நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்ல இவன் கேட்பான், லூசா நீ, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, இப்பயும் முட்டாள்தனமா மாறுவேன்னு பார்த்தா அவரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஆமா அவர் வந்துட்டு இந்த மாதிரி லாராங்கிற ஒரு பொண்ணதான் மேரேஜ் பண்ணி ஆகணும், அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் சுக்குநூறா இவ்வளவு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாங்க, நமக்கு தேவை இவ்வளவு ஏதாவது பண்ணணும், நமக்கு அவங்க மூலியமா ப்ராஃபிட் இருக்கும், சோ நான் சொல்ற மாதிரி நீ செய், அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது இவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆனது, ஒரு வில்லேஜ்ல இருக்க ஒரு பொண்ணை போய் இவர் மேரேஜ் பண்ணிருக்காங்க மட்டும் அவளுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், அவ என்ன பண்ணுவானே தெரியாது, சோ நான் சொல்ற அட்ரஸ்க்கு போய் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீ போய் அவகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை போய் பார்க்க சொல்லி லியாங் கிட்டயுமே சொல்லிடுவான்.
அவனும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து அங்கே கிளம்பிடுவான். ஏன்னா இவனுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு வேலை தேவை இல்லையா? சோ அந்த வேலைக்காக இவன் எவ்வளவு சீப்பான வேலையை வேணாலும் செய்வான். அதே மாதிரி இங்க இருந்து சீனை கட் பண்ணி அந்த லாராங்கிற பொண்ணை தான் காமிப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அவ வீட்டுல இருப்பா. சோ அவளை போய் மீட் பண்ணி இந்த மாதிரி நடந்ததான் சொல்றான். இந்த மாதிரி வந்துட்டு சாங்மியாவுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. சோ வந்து ஒரு வில்லேஜ்ல இருக்க ஒரு பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த கல்யாணத்தையுமே இன்னும் யாருக்கிட்டையும் வந்துட்டு வெளில சொல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்ல எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். 8 இயர்ஸா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, என்னதான் மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது எப்படி அவன் வந்துட்டு இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுவும் என்கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணாம? அந்த மாதிரி வந்துட்டு இவளுக்கு பயங்கர கோவம் வந்திருக்கும். அப்பதான் வந்துட்டு இவன் சொல்றான், இந்த மாதிரி வந்துட்டு இவர் மேரேஜ் பண்ணிருக்காரு இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இவருடைய பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல, இதுதான் நல்ல சான்ஸ், இதை யூஸ் பண்ணி எப்படியாவது இவங்க 2 பேரையும் வந்து பிரிச்சிடலாம் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுவாங்க. கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? நெக்ஸ்ட் பார்ட் பாக்குறதுக்காக மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.